எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாள் நிறைய நிகழ்ச்சிகளோடு தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்லணும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் விழா நிறைய இடங்களில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அதனுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு விழா நடந்தது. அதே போல் ஆர்கே நகரில், அவர் வெற்றி பெற்ற ஆர்கே நகரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு விழா நடந்தது. அங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இன்று மாலை அவருடைய அண்ணன் மகள் தீபா புதிதாக ஒரு பேரவையை தொடங்கியிருக்கிறார். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறார். அரசியலில் நான் இன்றையிலிருந்து குதிச்சிருக்கிறேன், முறைப்படி அரசியலில் இறங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பழனிசாமி விவசாயிகளை பாதிக்காதவாறு ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. நெடுவாசல்ல தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்காக மற்றவர்களும் கூட இணைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இளைஞர்களும் ஐடி ஊழியர்கள் என்று பலரும் கூட இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அரசியல் சர்ச்சைகளும், இன்னொரு பக்கம் மக்கள் பிரச்சனைகளுமாக இந்த நாளும் அடுத்தடுத்த நாட்களாக போய்கொண்டிருக்கிறது. இது குறித்து தான் விவாதிக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த அரசியல் சர்ச்சைகளில் இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக திரு ஓ பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி, அதே போல் அதிமுகவிலிருந்து திரு ஆவடிக்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் ஊடகப் பிரிவு தலைவர் திரு நாராயணன், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன், மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ், விரைவில் நம்மோடு இணைகிறார் நெடுவாசல் கிராமத்தை சார்ந்த ஒரு ராஜகுமாரன் நம்முடைய திருச்சி அரங்கத்திலிருந்து பங்கேற்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு பழனிசாமி, இன்னைக்கும் நீங்க பெரிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உருவாக்கியிருந்தீங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுக்க போகிறார் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த அறிவிப்பாக ஏதாவது இன்னைக்கு பார்க்க முடிந்ததா? பெரிய அறிவிப்பு அப்படின்னு எதை நீங்க மீன் பண்ணீங்க? இல்லை, அம்மா அவர்களுடைய மரணத்தை பற்றி ஒரு விசாரணை வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அடுத்து கட்சிக்கு எலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடந்த மொத்த சம்பவங்களை நீங்கள் அப்படியே தொகுத்து எடுத்தீங்கன்னால் ஒரு 3 விதமாக ஒரு இருக்குது. இப்போ அவர் தினகரன் ஒரு தலைமைன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அடுத்து அவங்க தீபா அவங்க ஒரு பேரவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு பாயிண்ட், இது எங்கே போய் முடியும் அப்படின்னு எடுத்தீங்கன்னால் இதுக்கு ஒரே தீர்வு பைலாப்படி தேர்தல் கட்சிக்கு நடத்தி அதனுடைய பொதுச் செயலாளரை எடுத்தோம்னா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா அவங்க தீபா சொல்லும் போதும் கூட நாங்கள் ரெட்டலையை மீட்டெடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருடைய பயணமும் அந்த ரெட்டலையை நோக்கி தான் இருக்குது. ரெட்டலைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா கட்சியோட பைலாப்படி தேர்தல் நடத்தணும். அந்த தேர்தலை இப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் நடந்த தேர்தல்ங்கிறது பைலாப்படி நடக்கவில்லை. இல்ல, அது சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. ஒன் ஆஃப் த கேண்டிடேட்டா கொஞ்சம் பேர் சேர்ந்து நாமினேட் பண்ணாங்க. நீங்கெல்லாம் தான் சேர்ந்து நாமினேட் பண்ணீங்க. உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய அணியின் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தேர்தலை நடத்தி இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் நடத்தல எந்த இடத்துல. நீங்க அம்மா காலத்துல பொதுக்குழுவை கூட்டி அப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. தேர்தல் இல்லையே, பொதுக்குழுவில் அஜெண்டாலேயே பொதுச் செயலாளர் தேர்தல் அப்படின்னு சொல்லி அஜெண்டா இல்லை. அதுக்கு வேட்பு மனு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ தாக்கல் பண்ணலாம்னு சொல்லி கேட்கல. பொதுவான ஒரு பொதுக்குழுன்னு கூட்டினாங்க. அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கு முன்னாடியே எல்லார்ட்டையும் ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. எந்த காரணமும் இல்லாமல் அந்த கையெழுத்து போட்ட மறுத்தவங்களை யாரையும் அவங்க கூப்பிடலை. அடுத்து பொதுக்குழுவில் உண்மையான நபர்கள் தான் போனாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பேர் ஒருத்தர் இதெல்லாம் வெளியில் இருக்கிற யார் கேட்டாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். நீங்க தான் இதெல்லாம் முன்னின்று செய்தவர்கள். அப்ப இதெல்லாம் இந்த கேள்விகளும் இந்த சந்தேகங்களும் நீங்க எழுப்புறதன் மூலமாக உங்க மீதான நம்பிக்கையின்மையை உருவாக்குறீங்களா? இல்ல, அப்படி இல்லை. மொத்தம் அதிமுகங்கிறது 1,67,00,000 தொண்டர்களை கொண்டது. அந்த அதிமுகவுடைய பைலாப்படி கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அப்ப அத்தனை பேரும் சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் எடுக்கணுமே ஒழிய ஒரு வாதத்துக்கே. இப்ப ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அத்தனை பேரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க தேர்தல் அறிவிப்பாங்க, பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்குதுன்னு சொல்லி அறிவிப்பாங்க. இந்த முறை தேர்தல் அந்த 5 ஆண்டுகள் முடிவரல. அப்போ இடையில ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால இப்படியான ஒரு நிகழ்வு இருந்தது. அதுக்கு அப்போ இந்த பொதுச் செயலாளராக ஜெயலலிதா சசிகலாவை முன்னிறுத்திய போது
உங்களுடைய தலைவர்கள் எல்லோருமே திரு மதுசூதனன் உட்பட எல்லோரும் சொன்னது அதுதான். இல்லை அப்படி இல்லை. அதாவது இடைக்கால பொதுச் செயலாளருங்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. ரெண்டாவது, இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் டு கண்டெஸ்ட் இந்த எலெக்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் எடுத்தீங்கன்னால் ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதர் எப்படி வந்து ஒரு இயக்கத்திற்கு தலைமையேற்று அந்த இயக்கத்துக்கு தேர்தலை சந்தித்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வர முடியும். அப்போ அதனால வந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே அவர் அறிவிச்சிருக்கணும், நான் வந்து இந்த அரசியல் கட்சியிலிருந்து ஒதுங்கி, எப்படி ஜானகி அம்மையார் அவர்கள் கட்சியை ஒப்படைத்து விட்டு வெளியே சென்றாரோ அது போல சென்றிருக்கணும். அந்த கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ சிறையில் இருந்தாங்க ஜெயலலிதா. அப்போது அவர்கள் அங்கிருந்து கட்சி நடத்தினதாகத்தான் இப்ப இவங்க வைக்கிற வாதம். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஃபைனாலிட்டி. குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேல ஹைகோர்ட் அப்பீல் இருந்தது, ஹைகோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருந்தது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல அப்பீல் கிடையாது. இது வந்து ஒரு இறுதியான முடிவு, இதுக்கு மேல அதுல வந்து எதுவுமே இல்லை. அப்ப அந்த இறுதியான முடிவு வந்ததுக்கு அப்புறம் தார்மீகமா அவங்க ராஜினாமா, அதாவது இந்த கட்சிக்கு எனக்கு அது இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி ஒருத்தருக்கு கன்விக்ஷன் ஆச்சுன்னா அது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் கட்சியை விட்டு அடுத்த நாளே நீக்கிடுவாங்க. கட்சியை விட்டு யார் நீங்க வந்து அதிமுகவுடைய ஒரு 40 ஆண்டு கால வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஃபைனாலிட்டி ரீச் ஆகி கன்விக்ஷன் ஆயிட்டாங்க, இனி அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னா அடுத்த நிமிடம் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள். இதுதான் வந்து ஒரு நடைமுறை. அப்ப அந்த நடைமுறையை பின்பற்றினால் சசிகலா அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி இருக்கணும். ஆனா அவங்க அதுக்கு மாறாக என்ன செய்யறாங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கான்விக்ட் இன்னொருத்தரை அப்பாயின்ட் பண்றாங்க, தினகரன் அப்பாயின்ட் பண்றாங்க. அந்த தினகரன் யாரு, அம்மாவால் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அடுத்து அவர் மேல ஜனவரி மாசம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு ஆர்டர் கொடுக்கிறார், ஃபெரா கேஸ்ல கொடுக்கிறார், அவரும் டிஸ்குவாலிஃபைடு. அப்ப இன்னொரு டிஸ்குவாலிஃபைடு பர்சன் அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த இன்னொரு டிஸ்குவாலிஃபைடு பர்சன் எப்படி இந்த இயக்கத்தை வந்து வழிநடத்த முடியும்? பேசும் ஒரு குற்றவாளியாக இன்னைக்கு வந்து சிறையில் இருக்கிறாங்க, அவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக அல்லது ஒரு கட்சியாக எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை தான் நேரடியாக வைக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு நீங்க தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி தேர்தலில் இப்போ நீங்க மக்களை சந்திக்க போகிற நேரத்தில் யார் தலைமை அப்படிங்கிறத மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இல்லை, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி இது இறுதி தீர்ப்புன்னாரு. இந்த தீர்ப்பை வந்து ஏற்க வேண்டும் சொன்னார். எங்களை பொறுத்தளவில் இந்த தீர்ப்பு இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தால் இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அத்தனையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பொருந்தும். ஆக புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக சொல்லியிருப்பாரா என்பது நான் முதல்ல கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். அவர்கள் இன்றைக்கு இல்லை என்பதால் அந்த நிலை அவர்களுக்கு ஏற்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் 2001 இவர் சொல்லக்கூடிய தேர்தல் விதிமுறைகளின்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் போட்டியிடவே முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்தது. அதுக்காக பொதுச் செயலாளர் பதவியை விட்டுட்டு போகணும்னு சொன்னாங்களா? அதாவது தேர்தல் நடைமுறை நீங்க ஜெயலலிதா அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஒரே நிலைப்பாட்டில் வச்சு பார்க்குறீங்க? இல்லை, இந்த நிலையில் இன்றைக்கு பாதிப்பு என்பது ஒரே வகையான பாதிப்பு. அந்த பாதிப்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்தபோது எப்படி எதிர்கொண்டோமோ அந்த நிலையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்கிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்னும் குற்றச்சாட்டுக்கள் கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய கேசிபி அவர்கள் மீது கூட வந்ததுண்டு, இது மாதிரி பாதிப்புகள் வந்ததுண்டு. தீர்ப்பு வந்த பிறகு குற்றச்சாட்டு வேறு, குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு பேசுறது. தீர்ப்பு வந்தது எல்லாமே உண்மை. நான் வந்து தீர்ப்பை வந்து மதிக்கிறேன், ஆனால் தீர்ப்பை ஏற்கவில்லை. தீர்ப்பை வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்த மதிக்கிறதும் ஏற்காம இருக்கிறதும் எனக்கு புரியல. அது எப்படி கான்ட்ராடிக்டரியா? தீர்ப்பு வந்து சட்டப்படி வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு மதிக்கப்பட்டுதான் ஆகணும், மதிக்கப்பட்டுதான் ஆகணும். இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கு மறுசீராய்வு மனு போடுகின்ற பொழுது அதை ஏற்கவில்லை என்றதான் பொருள். அது ஏற்ற மறுசீராய்வு மனுக்கு நாங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். அதனால மதிக்கிறது வேற, ஏற்றுக்கிறது வேற. அதனால நாங்கள் வந்து மறுசீராய்வு மனுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதற்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சட்டத்தில் இதுவரைக்கும் இல்லையே ஒழிய அதை உருவாக்க முடியுன்ற ஒரு சட்ட வல்லுநர்கள் எல்லோருமே அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல மறுசீராய்வு மனுக்கு கூட வாய்ப்பு இல்லையா? இல்ல மறுசீராய்வு மனுவின் மூலமாக அதனால உங்களுக்கான ரெமெடி அப்படிங்கிறது இது சட்ட வல்லுநர்களுடைய பார்வை. இல்ல ஆனால் தற்போதைய நிலையில அவர் என்ன கேட்கிறார், தற்போதைய நிலையில குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவருடைய தலைமையில கட்சி இயங்கும் போது மக்களுடைய ஒரு அபிமானம் அல்லது மக்களுடைய ஏற்புத்தன்மை எப்படி இருக்கும் கேள்வி. இப்போ மறுசீராய்வு மனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. அதை போலதான் குன்கா தீர்ப்பு வருகின்ற பொழுது ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட முடியாது. இரண்டுத்தையும் குன்கா தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் ஒண்ணா ஒப்பிட முடியாது. நீங்க தேர்தலில் போட்டியிடுவது வேறு, கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வருவது என்பது வேறு. கட்சியினுடைய ரெண்டுலயுமே மக்களை சந்திக்கணும்ல. புரட்சி தலைவர் யார் தலைமையில் இருக்கிற கட்சி அப்படிங்கறத மக்கள் பார்ப்பாங்களா மாட்டாங்களா? இன்னும் சொல்ல போனா எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர் பிரதமர் இருந்ததுக்கு பிறகு ஒரு ஊழல் வழக்கில் குற்றவாளின்னு உறுதிப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு தான் பார்லிமெண்ட்லேயே சிலை வச்சாங்க. அதனால் இது எல்லாம் வந்து முன்னுதாரணம் இல்லை அல்லது சட்டத்தில் வந்து குற்றவாளி என்று சிலை வைக்கிறது வேற, அதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறது வேற. மக்களுடைய அந்த அக்செப்டன்ஸ் தான் இப்ப கேள்வி. ஏன் அந்த கேள்வி எழுப்புறேன், இன்னைக்கு திருக்குமார் இதே கேட்டு 3 நிகழ்வுகள் நடக்குது. ஆர்கே நகர்ல திரு பன்னீர்செல்வம் போறாரு, அந்த கூட்டத்தையும் நீங்க பார்க்குறீங்க. தீபா அப்படிங்கிறவங்க ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள், அவங்களுக்கு அரசியல் எந்த விதமான அனுபவம் கிடையாது, இதுக்கு முன்னாடி யாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவ்வளவு கூட்டம் வருது. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இல்ல எதனுடைய வெளிப்பாடுகளும் பதவி வெறி, அவங்க மேல இருக்கிற ஈர்ப்பு வராங்க. பதவி வெறியினுடைய வெளிப்பாடு வேற ஒண்ணும் கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்களை விட்டுட்டு பதவி வெறிக்காக அங்க போவாங்கன்னு சொல்றது லாஜிக்கா இருக்கு? இல்லங்க, ஒரு கூட்டத்துல ஒரு 2000 பேர் சேர்க்கிறது ஒரு பெரிய அதிசயமா? இன்னைக்கு இதெல்லாமே சேர்க்கிற கூட்டம் தாங்கிறீங்க. எல்லாருமே இன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு கூட்டம் சேர்த்து தான் ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் இல்லாத வந்து கட்சி நடத்த முடியாது. ஒரு கூட்டம் வந்து ஒரு நாளும் வீட்டு முன்னாடி நிக்கிற கூட்டம் இல்லாமல் சேர்த்து செலவு பண்ணி கொண்டு வராங்கன்றீங்க. செலவு பண்றாங்கன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, நீங்க தான். இல்ல சரி, சேர்க்கிற கூட்டமா இருக்குன்றீங்க. ஒரு என்ன நிலை என்று தெரியாம ஒரு ஆர்வத்துல போறது உண்டு. அதனால ஒரு எல்லா கட்சியும் ஆரம்பிக்க சொல்ல, இன்னும் சொல்ல போனா கூட்டத்தை பத்தி பார்த்தீங்கன்னா வைகோவுக்கு வராத கூட்டம் கிடையாது. அதனால இது வந்து அரசியல்ல வந்து ஒரு நான் கூட்டத்தை அவங்களுடைய செல்வாக்கா நான் சொல்லல. தீபாவுக்கு பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, அதனுடைய அடையாளப்படுத்தல. ஆனால் நீங்க ஒரு கட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க, உங்களை எதிர்ப்பவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் ஏன் வருது? எதிர்ப்பவர்களுக்குன்றது நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? அவங்க சொல்றாங்களே இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சொல்ல, அதை வந்து என்ன சொல்ல வராங்க, இன்னைக்கு ஏதோ பரபரப்பு உருவாக்க போறோம்னாங்க, இன்னைக்கு வந்து 90% இன்னைக்கு சொல்ல போறோம்னாங்க. சரி 10% இவ்வளவு பரபரப்பு உருவாக்கி 90% இன்னைக்கு என்னன்றதுக்காக போய் பார்த்துருப்பாங்க. கடைசியில் பாட்டு சாப்பாடு போட்டதோடு சரி, வீட்டில் போடுற சாப்பாடு அங்கே வந்து ஆர்கே நகரில் போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு மாற்றமே தவிர இதில் ஒன்றும் பெரிய இன்னைக்கு வந்து மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இணைந்த கைகள் இரு கைகள்னாங்க. இன்றைக்கி இரு துருவங்களாக இன்றைக்கி மாறி மக்களை சந்திச்சிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு நிலைப்பாடு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அதிமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆட்சிக்கும் சரி கட்சிக்கும் சரி எந்த பாதிப்பும் இல்லை, கட்டமைப்பு சரியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய கே.சி. பழனிசாமி அவர்கள் சொன்னார், இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இதே சட்டத்திட்டம் தான். அந்த சட்டத்திட்டப்படி 2 அணிகள், 2 பொதுக்குழுக்கள் கூடி 2 அணிகளை தலைமை உருவாக்குச்சு. அப்போ கூட இதே நடைமுறை தான் பின்பற்றினாங்க. அதற்கு பிறகு 2 இணைந்த பிறகு பொதுக்குழு தான் முடிவு பண்ணி பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தது. அதனால் இது எப்பவுமே எங்களுக்கு பாதிப்பு வருகின்ற நேரத்தில், பிரச்சனை எழுகின்ற நேரத்தில் பொதுக்குழு தான் முடிவு செஞ்சுருக்கு. அந்த வகையில் தான் இன்றைக்கி பொதுக்குழு முடிவு பண்ணியிருக்கு. பொதுக்குழு மிக தெளிவான தீர்மானம், மரியாதைக்குரிய நான் முடிச்சிடறேன், ஓ பன்னீர்செல்வம் தான் தீர்மானத்தை வடிவமைச்சார். அவர் தெளிவாக தான் வடிவமைச்சிருக்காரு. அதில் எந்த இடத்துலையும் தற்காலிக அல்லது இடைக்கால எந்த வார்த்தையும் இல்லை. பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறுகின்ற வரை பொதுச் செயலாளராக நியமன பொதுச் செயலாளருங்கிற வார்த்தை இருக்கு. நியமனம் இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க சொல்ல வந்து இல்லை, நான் சொல்றேங்க. அதாவது பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறுகின்ற வரை பொதுக்குழு சின்னம்மா அவர்களை நியமனம் செய்கிறது. என்ன அதுக்கு பேரு? இல்ல, பொதுக்குழு நியமனம்.
அதாங்க பொதுக்குழு நியமிக்கிறது, நான் கட்சி- தேர்ந்தெடுக்கிறது இல்ல, வேறு, இல்ல, இல்ல, நியமிக்கிறது என்பது வேறு. நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல? இல்ல, நியமிக்கிறது தனிநபரோ தனி ஒரு அமைப்பினுடைய யாரா இருக்கட்டும், நியமனம் நான் நியமனம் முடிச்சிடுறேங்க. நீங்க உங்களுடைய சந்தேகம் எனக்கு சரி, ஏன்னா உங்க சந்தேகத்தின் மூலம் மற்றவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றதுக்காக நீங்க கேட்கறீங்கன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பொதுக்குழு, அதாவது பொதுச் செயலாளர் இல்லாத நேரத்தில் அடுத்த நிலையில் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் இருக்கு. அப்போ பொதுக்குழு ஒட்டுமொத்தமாக நியமனம் செய்கிறது. இந்த பொதுக்குழு நியமனம் செய்வதற்கு முன்பு மாவட்ட குழுக்கள் எல்லாம் கூடி தீர்மானம் போட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட குழுக்கள், மாநில குழுக்கள்லாம் தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பொதுக்குழு நியமனம் செஞ்சிருக்கு. பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறுகின்ற வரை, தேர்தல் நடைபெறுவது எப்போ 2019 தேர்தல், 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய தேர்தல் 2019 நடைபெற வேண்டும். நடைபெறுகின்ற பொழுது அதுவரை அதுதான் இவங்க தற்காலிக நியமனம் பதவின்ற. நான் தற்காலிகம் நான் சொல்லல, நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதாவது அந்த தேர்வாவது என்பது பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி இருந்ததுன்னா அந்த இன்னொரு முக்கியமான கேள்வி அவர் எழுப்பிட்டே இருக்கார். இன்னைக்கும் தொடர்ந்து முன்வச்சது அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை, அவருடைய மரணம் குறித்த அந்த ஒரு விசாரணை அப்படிங்கறத வலியுறுத்துறாரு. அவர் மட்டும் சொல்லல, திரு ஓ பன்னீர்செல்வம் மட்டும் சொல்லல, தீபா மட்டும் சொல்லல, இப்போது தீபக்கும் இணைந்திருக்கிறார். ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகன், இறுதி காரியங்கள்ல முழுமையாக கலந்து கொண்டவர், உங்களோடய இருந்தவர். அவர் இந்த கேள்வி எழுப்புறார், விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமா சொல்றாரு. தீபக் சொன்னதை நீங்க முழுமையா படிச்சு பாருங்க. தீபக் என்ன சொல்றாரு? தீபக்கோட நான் பேசினேன், நான் என்னுடைய உரையாடல அவர் படிச்சு பார்க்க வேண்டியது. புதிய தலைமுறைக்கு அவர் கொடுத்த பேட்டியிலே அவர் சொன்னார், அவர் இந்த சந்தேகம் நீங்க வேண்டும் என்றால் அந்த விசாரணை வேண்டும்ன்றாரு. அவர் சொல்றது வந்து இந்த விசாரணைக்கே வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களோட இருந்தது அவருக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னா அவர் சொல்லல ஆத்தென்டிகேட்டடா எனக்கு தெரியும் இல்ல எந்த தவறும் இல்லை அப்படிங்க. அவர் சொல்றது வந்து இதை தெளிவுபடணும், இதை வந்து ஒரு அரசியலாக்குறாங்க, இதை வந்து ஒரு பிரச்சனையாக்குறாங்க, அதுல இருந்து தெளிவுபடணும்னா விசாரணை. அப்படியான என்ன உங்களுக்கு இல்லையா? நான் முடிச்சிடுறேங்க. அதே மாதிரி தீபா அவர்கள் கூட சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அந்த மரணத்தில் எனக்கு சந்தேகம் இல்லைன்றதை முதலியே அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு சின்னம்மா அவர்கள் கூட இந்த விசாரணையை பன்னீர்செல்வம் அறிவித்த போது நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் மீது சுமத்தப்பட்ட முதலமைச்சர் அப்படி சொல்லல. இன்னைக்கு நான் முடிச்சிடுறேங்க. இது எல்லாமே உண்மை. ஆனால் இன்றைக்கு அந்த கோரிக்கையை ஓ பன்னீர்செல்வம் சொல்லும்போது தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா 2 மாதம் இவர் தானே முதலமைச்சர். அன்னைக்கு திமுகவினுடைய சார்பில் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இவர் ஏன் அந்த வந்து செய்யல? இவர் யார் கையை பிடிச்சிக்கிட்டு செய்யாதுன்னு யாராவது தடுத்தாங்களா? இன்னும் சொல்ல போனால் அந்த சம்பவம் நடைபெற்றதாக அந்த மருத்துவமனையில் புரட்சித் தலைவி அம்மா இருந்த 75 நாளும் அதிகாரம் யார் எடுத்துட்டு இருந்தது? ஓ பன்னீர்செல்வம். அந்த தவறுகளை, அந்த விளக்கங்களை தர வேண்டியது ஒரு முதலமைச்சராக இருந்தவரை நிர்பந்தித்து ராஜினாமா செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாருன்னா இதெல்லாம் நடக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. இல்ல இப்ப நீங்க அன்னைக்கு மாநில அரசாங்கம் இதை விளக்கம் தர வேண்டிய கடமை மாநில அரசாங்கம் மாற்று கருத்துல இந்த கேள்வியை தெளிவுபடுத்த வேண்டிய நானே இந்த கேள்வி எழுப்பி இருக்கிறேன். 60 நாட்கள் இந்த விசாரணை நடைபெறாமல் அல்லது தவறான கருத்துக்கள் மக்களிடம் சென்றடைந்திருந்தால் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு பன்னீர்செல்வம். இன்னைக்கு அவர் வந்து ரோட்ல நின்றுட்டு விசாரணை வைக்கணும்னு சொல்லி யாரையோ பார்த்து சொன்னார்னா என்ன பொருள்? 3-4 விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் வந்து பொதுச் செயலாளராக அவங்க சசிகலா அவர்களை வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மதுசூதனன் அவர்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு சொல்றார். கட்சியோட பைலா படி ஒரு பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு தருணத்தில் அடுத்த நிர்வாகிகள் புதியதாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை செயல்படுவார்கள். இப்போ இவர் சொல்ற மாதிரி ஓபிஎஸ் தான் அப்பாயின்ட் பண்ணாரு, திரு ஓபிஎஸ் தான் அப்பாயின்ட் பண்ணாருன்னா இப்போ அவரே ரிமூவலும் பண்ணிட்டார்ல. ரிமூவலை வந்து அடுத்து அவங்க என்ன நோக்கத்தில் செஞ்சாங்கன்னா, ஒரு தற்காலிக பொதுச் செயலாளருங்கிறது ஒருவேளை உடனடியாக இவங்க வந்து தேர்தல் அறிவிப்பாங்க பொதுச் செயலாளருக்கு அப்படிங்கிறது. இப்ப வந்து ஒரு முதலமைச்சர் இல்ல, இடைக்கால முதலமைச்சர்னு ஒருத்தர் வைக்கிறாங்க. அந்த இடைக்கால முதலமைச்சர் வீடியோ காட்சிகளை அவங்க ஒளிபரப்புனாங்க. வீடியோ காட்சிகள்ல தெளிவா இருக்கு, மதுசூதனன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள்லாம் தான் நீங்க தான் வந்து கட்சியை காப்பாற்றணும்னு போய் நீங்க பிரஷர் கொடுத்ததும் நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதும் முழுமையாக வெளியில இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க இந்த கேள்வி எழுப்புறதெல்லாம் அதுக்கு தான் பதில் ஏற்கக்கூடியதாக இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன். அதாவது ஒரு முதலமைச்சர் இல்லைங்கிற பொழுது நம்ம ஒரு இடைக்கால முதலமைச்சர் பொறுப்பெடுக்கிறாங்க. இவர் சொல்ற வாதத்தை எடுத்தீங்கன்னா, இப்போ இடைக்கால முதலமைச்சராக பொறுப்பெடுக்கிறவங்க அந்த டென்யூர் 5 வருஷம் முடிகிற வரைக்கும் இடைக்கால முதலமைச்சராகவே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இடைக்காலம் அப்படிங்கிறதே ஒரு குறிப்பிட்ட காலம்.
இருக்கலாம், 1 மாசமோ 2 மாசம் அதிருப்தி அதிருப்தி ஆகிற வரைக்கும் திரு மதுசூதனன் உள்ளிட்டவர்கள் சொன்னது அவங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னே சொன்னாங்க. நாங்க வந்து இது இடைக்காலமா தற்காலிகமான்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அப்படியெல்லாம் இல்ல, முழுமையான பொதுச் செயலாளராக தேர்வாகி இருக்காங்க. ஒரே ஒரு இன்னும் சொல்ல போனா பொன்னையன் மிக தெளிவாக சொன்னாரு, நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா இல்ல, நாங்க சும்மா ஒரு அனுதாபத்துல சொன்னோம், இவங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொன்னது பொன்னையன். ஆமா, அவர் 7 லட்சம் ரூபாய் சிட் ஃபண்ட் இதெல்லாம் கூட சொல்லி அவங்க தான் வாரிசுன்னு சொன்னாரு. அரசியல் வாரிசு அந்த ஃபண்டில் இருக்கிற வாரிசு வந்து அரசியல் வாரிசு. ஒரு கோடி 67 லட்சம் பேர்ல இருக்கிறது நீங்க சொல்லக்கூடிய 3000 ஒரு வாதத்துக்கு இது எல்லாமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்னோட ஒரே கேள்வி, நீங்க வந்து ஒரு அதிருப்தி அணியாக வந்தீங்க, மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது, குடும்ப ஆட்சியாக இருக்கிறது, இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க இத்தனை நாட்கள்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அந்த பக்கத்துல இருந்து உங்க சைடுக்கு வரவே இல்லையே, அப்ப உங்கள் மீது நம்பிக்கை இல்லாம இருக்குதா? அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து இவர் ஒரு நண்பர் குமார் சொல்லும்போது சொன்னாரு, ஜார்ஜ் பிரிஞ்ச பொழுது வந்து 2 அணிகளாக பொதுக்குழு நடந்ததுன்னு சொன்னார். அதுக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு 2 அணியா வந்து பிரியலை. இன்னைக்கு நாங்கள் கேட்கறது வந்து ஒரே கோரிக்கை தான், கட்சிக்கு அடிப்படையில் பொதுச் செயலாளருக்கு தேர்தல் நடத்தி எடுங்க, அவங்க தான் அது தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இந்த கட்சிக்கு தலைமை ஏற்கட்டும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கோ முடக்கிறதுக்கோ நாங்க தயாரா இல்ல. நாங்க நினைச்சிருந்தா இன்னொரு 10-20 எம்எல்ஏவை தூக்கி இந்த அரசாங்கத்தை கவுத்திருக்கலாம். ஆனா அது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் வந்து ஜனநாயக முறைப்படியில கட்சிக்கு தேர்தல் நடத்தி பொதுச் செயலாளர் எடுக்கணும், அம்மாவுடைய ஆட்சி பாதுகாக்கப்படணும், இந்த குடும்பம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்படணும். வாக்குரிமை பறிக்கப்பட்டவர் சசிகலா. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாலே ஒரு கான்விக்ட் ஒருத்தர் வந்து சிறைப்படுத்தி அந்த இறுதி தீர்ப்பு வந்துருச்சுனால் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவரது பெயர் நீக்கப்பட்டு விடும். அவர் வாக்காளரே கிடையாது. ஒரு வாக்காளராக கூட இல்லாதவர் இந்த இயக்கத்திற்கு தலைமை எடுத்து இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவார் என்று நண்பர் குமார் நம்பலாம். ஆனா ஆட்சியை தக்க வச்சிருக்காங்கல்ல, நீங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்து எல்லாம் பண்ண பிறகும் ஆட்சியில அவங்க பெரும்பான்மை விட்டுருக்கோம். நாங்க தக்க மற்றவர்களுடைய கருத்தை கேட்டார். இல்ல அதாவது இதுல ஒண்ணு வந்து மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி அவர்கள் சொன்னதுல ஒண்ணு வந்து நான் ஏற்றுக்கிறேன். என்ன சொன்னாரு, பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவாங்க, நிச்சயமா அதுல ஒன்று எந்த சந்தேகமும் சொல்லுங்க, தேதியை சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போய்டும். அது இல்ல, தீபா சொல்றது அதேதான், நாங்க சொல்றது அதேதான், நீங்க சொல்றது அதேதான். தேதி அறிவிங்க. நீங்க தீபா வந்து இன்னும் உறுப்பினரா கூட ஆகல. பொதுமக்கள் எல்லாரோட கோரிக்கை அதானே. உங்க விருப்பத்திற்கு கட்சி நடத்த முடியாது. எங்க விருப்பம் இல்ல, பைலா படி நடத்துங்க. பைலா படி தான் நடத்துறோம். பைலா படி குமார் இல்ல இப்ப ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்ட திரு தினகரனை ஒரே நாள்ல கட்சியில சேர்க்க முடிகிறது, ஒரே நாள்ல பொறுப்பு கொடுக்க முடியுதுன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நினைக்கிறீங்க? சரி, பாண்டியராஜனை எத்தனை நாள் கட்சியில சேர்த்து பொறுப்பு கொடுத்தாங்க? இன்னும் சொல்ல போனா 2 அணியும் ஒன்னா சேர்ந்த பிறகு PH பாண்டியன் தனியா இருந்து நான் தான் கட்சி சொல்லி நடத்திட்டு இருந்தாரு. அவர் PH பாண்டியன் கட்சி ஒன்னா சேர்ந்ததுக்கு பிறகு திமுக சார்பில் சேரன்மாதேவில போட்டியிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மறுபடியும் கட்சியில வந்து சேர்த்துக்கிட்டாங்கல்ல. தேர்தல் எப்போ நடத்தணுமோ தேர்தலை இன்னைக்கு ஆட்சியை மாத்திரம் நாங்க ஆட்சி நாங்க தான் பொதுச் செயலாளருக்கு தேதி அறிவிக்கிறீங்க, அதை தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க சேலஞ்ச் போய் வந்து கோர்ட்ல பண்ணட்டும், எங்கேயாவது பண்ணட்டும். அவங்க வந்து இன்னைக்கு பன்னீர்செல்வம் அதிமுக நீக்கப்பட்டவர். அவரை வந்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கு உங்கள்ட்ட. தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கிறது உண்மை. என்ன விளக்கம் கேட்டிருக்கு? இவங்க கொடுத்த புகார்ல என்ன நிலைன்றது உண்மை நிலையை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கு. அதுக்காக இவங்க ரெட்டையிலையே முடக்கிடுவாங்க, வந்து கட்சியை வந்து பேரலா இன்னொரு கட்சி நடத்துறாங்கன்றதெல்லாம் கற்பனை. இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்களா? எல்லாரையுமே திரும்ப அழைச்சிங்க, அதெல்லாம் பத்தி பேச வேண்டியிருக்கு. திரு வெங்கடேஷ், இன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுடைய இந்த பிறந்த நாள் கடந்த ஆண்டுல இருந்ததுங்கிறது வேற. இன்றைய பிறந்த நாள் நிகழ்வுல பல்வேறு அரசியல் நகர்வுகள் அதிமுகவுக்குள்ள நடந்துட்டு இருக்குது, அந்த கட்சிக்குள்ள பல்வேறு விதமான நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்கப்படும்? மக்கள்கிட்ட அந்த கட்சிக்கான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க நிரூபிச்சது. 42% வாக்கு தனியா நின்று வாங்கின ஒரு கட்சி
இன்றைக்கு இருக்கிற சூழல்ல அவங்க அப்படியே இருக்காங்க அப்படின்னு நினைக்க முடியுமா? கட்சி தொண்டர்கள் மிகவும் வருத்தத்தில் இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் வந்து கட்சி தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுவும் அவர் சொல்லக்கூடிய அந்த 1.67 லட்சம் கோடி வாக்காளர்கள் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடியது முற்றிலும் ஒரு அர்த்தமே அற்ற ஒரு குழப்பமாக அவர்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பார்கள். அது வந்து அவர்கள் கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தை தரும். குறிப்பாக அவருடைய தலைவியினுடைய பிறந்த நாளில் இன்றைக்கு 3 அணிகளாக இன்று நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பெரிய வருத்தத்தை தரும். அது வந்து உண்மையாக அந்த எம்ஜிஆர் விசுவாசி அல்லது ஜெயலலிதா விசுவாசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருத்தம். இது ஒரு பகுதி. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபா பேரவை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அது வந்து தீபா பேரவை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சசிகலாவை பிடிக்காதவர்களுக்கு ஒரு கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு முகமாகத்தான் நான் வந்து ஏற்கனவே இப்ப பன்னீர்செல்வம் அணி இருக்குல்ல, பன்னீர்செல்வம் தலைமையில ஒரு அணி வந்து அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து இன்னொரு அணி. இந்த அதாவது பன்னீர்செல்வம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தீபாவுக்கு ஒரு முகம் ஒன்று இருக்கு. அந்த முகத்துக்கு வந்து முழுமையா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்க்கெல்லாம் அங்க போய் அந்த அம்மாவுடைய நீங்க சொன்ன மாதிரி இயல்பாகவே அவர்கள் வீட்டு வாசல்ல போய் காத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அது வந்து நீங்க கேட்கும்போது சொன்னீங்க அது வந்து போய் சேர்றாங்களா, அது எப்படி கூட்டப்படுது? எனக்கு தெரிந்து அது கூட்டப்பட்ட கூட்டமாக தெரியவில்லை. நிச்சயமாக அவர்கள் வீட்டில் போய் வாசலில் போய் நிற்கக்கூடிய ஒரு ஜெனியூனான ஒரு தொண்டர்கள் கூட்டம் ஒன்று அங்கே போய் நிற்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தொண்டர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. இந்த அம்மா ஏதோ பேச போறாங்க இல்லை ஏதோ செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மன ரீதியாக தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து முற்றிலும் சசிகலாவினுடைய எதிர் அணியிலேருந்து அதை யோசிக்கிறாங்க. வேற ஏதோ ஒருத்தர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, நீங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ஓபிஎஸ் அவர்கள் ஏற்படுத்திய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் இல்லை. முற்றிலுமாக அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் வெற்றி பெற்ற பின்னால் அப்போ கட்சியினுடைய பெரும்பான்மை முழுமையாக இங்க எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் இருக்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்த பிற்பாடு நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அங்கே இல்லை. அப்ப என்னன்னா, அந்த டிசென்ட் ஃபேக்ஷன் வந்து இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா, சசிகலா குடும்பம் அவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் வந்து ஜெயதீபா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு உருவாயிருக்கு. இதுதான் நடந்திருக்கு. இது வந்து ஒரு மேல்மட்டத்தில் ஏற்பட்டிருக்கூடிய குழப்பம். இதே நான் எப்படி யோசிச்சு பார்க்குறேன். 2 விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஞாபகம், நம்ம இதே அரங்கத்திலயோ இல்லை வந்து காத்தால பேசக்கூடிய அரங்கத்தையோட நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஜெயலலிதா அவர்கள் தவறிய போன பொழுது இந்த அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சமயத்தில் அவர்கள் துணிச்சலாக ஒரு கட்சியினுடைய அடிமட்டத்திலிருந்து உட்கட்சி தேர்தலை அவர்கள் நடத்த வேண்டும். நடத்தி இருந்து அங்கேருந்து ஆரம்பித்து கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக தலைவர்களை உருவாக்கி கொண்டு மேல்மட்டத்தினுடைய முதல் நிலை தலைவர்கள் வந்து சேர்ந்தால், அப்படியான ஒரு ஆளுமை இல்லாத நேரத்துல கட்சி வந்து இப்படி பல விஷயங்கள்ல இதாகுது. அப்ப நீங்க அந்த தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் கலகலக்க இல்லை, அப்படி இல்லை. நிச்சயமாக கண்டிப்பா எனக்கு தெரிந்து பல்வேறு மாவட்டங்களில் வலுவான சின்ன சின்ன தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். நீங்க என்னன்னா, இப்ப இந்த மாதிரியான இது நாள் வரைக்கும் வந்து நியமன ரீதியாகவே எல்லா இடத்துலயும் நடந்த ஒரு காலகட்டத்தில் இனி தேர்தல் ரீதியாக நீங்க வந்து ஒருத்தரை கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அந்த கட்சிக்குள்ளேயே யார் உண்மையிலேயே வலுவானவர்கள், யார் உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், தொண்டர்களிடம் செல்வாக்கு பெற்றவர்கள் தெரிஞ்சு மேல வந்திருப்பாங்க. அந்த ஒரு வாய்ப்பை அதிமுக அன்றைக்கும் தவறவிட்டது, இன்றைக்கும் அந்த விஷயத்தை தவறவிட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்ப இருக்கிற இந்த குழப்பமான சூழல் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கான வாக்கு வங்கியிலயோ அல்லது ஆதரவு அப்படிங்கறத குறைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? முழுசுமே பாத்தீங்கன்னா அந்த கட்சி, அதாவது இப்ப நீங்க அதிமுக வேண்டாம்னு யாருமே சொல்லல. அதிமுகக்குள்ள இந்த 2 அணியில யார் வரணும், யார் இருக்கணும், யாருக்கு உண்மையான செல்வாக்கு இருக்குது, இந்த முழுமையான தொண்டர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதுங்கிறது தான் இப்ப குழப்பம் இருக்கே தவிர, இந்த 1.67 கோடிக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு 7 கோடியில வந்து மிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இதுக்கும் உண்மையிலேயே அவங்க தமிழக மக்கள் அந்த மக்கள்கிட்ட இத்தனை குழப்பங்களுக்கு பிறகு லீடர்ஷிப் தான் இப்ப ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. அந்த மாதிரியான நேரத்திலயும் அவங்க வந்து இன்னும் அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்குன்றத உங்களுடைய நிச்சயமா அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை நான் என்றைக்குமே குறைத்து மதிப்பிட மாட்டேன். தலைமையில் இருக்கக்கூடிய குழப்பம் வந்து நீடிக்கிறதே தவிர கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலம் இன்னும் அந்த இரட்டைலைக்கு இருக்கக்கூடிய ஒரு, ஏன் எல்லாரும் திருப்பி இரட்டைலையை வந்து நீங்க நாங்க கைப்பற்றுவோம் பேசுறாங்க. அது எப்பவுமே இருக்கும். சின்னத்துக்கு இரட்டைலையோ மரியாதை என்பது சின்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எம்ஜிஆரோட தொடர்புடையது. அந்த தொடர்ச்சியாக அந்த பெயரும் புகழும் அங்கேருந்து வந்திருக்கிறது. அப்போ கண்டிப்பாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த ஒரு அடிமட்ட தொண்டனாகப்பட்டவர்கள் கண்டிப்பாக அந்த கட்சியை நம்புகிறார்கள். இன்னைக்கு மேல இருக்கக்கூடிய குழப்பத்தை மட்டும் தான் அவங்களால நம்பி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம். அதிமுகல 3 முக்கியமான ஒரு அணிகளாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஒரு பக்கம் அதிமுக சசிகலா தலைமையை ஏற்றுக்கிறது, இன்னொரு பக்கம் திரு பன்னீர்செல்வம் தலைமையில பெரிய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஒரு பேரவையை தொடங்குகிறார் தீபா.
இப்படியான விஷயங்களால அந்த கட்சி மீதான அந்த தலைமை மீதான கேள்விகள் அதிகமாக எழுகிறதா, நம்பிக்கையின்மை அதிகரிக்கிறதா, இது அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவாக மாறும்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அதிமுகவினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு கட்சியாக, ஒரு அரசியல் கட்சியாக அதை பற்றின ஒரு கருத்து இருக்கும். நிச்சயமா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்கீங்க, நாங்கள் காலொன்று விட்டோம் அப்படின்னு உங்கள் தமிழக தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நகர்வுகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக நடந்துட்டு இருக்க இந்த நிகழ்வுகள். இல்லை, இது ஒரு மிகப்பெரிய கட்சியாக, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுங்கட்சியில் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பூசல் வெடித்து கொண்டே இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கேப் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நாம் மிகுந்த கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் சில சட்ட மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு குற்றவாளியினுடைய புகைப்படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி கூட அரசு விழாக்களில் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்ம ஆவடிக்குமார் பிரசிடென்ஸ் இருக்குது, நரசிம்மராவ் சிலை வச்சாங்க. நரசிம்மராவ் அப்புறமா அக்யூட் ஆயிட்டார், அதுக்கப்புறமா தான் அந்த சிலை வச்சாங்க. அதனால் முதல்ல இவர்கள் ஆட்சியில் நாங்கள் வரணும் அப்படின்ற அந்த போட்டிக்கு வந்தவங்க சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அவங்க செய்யணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வழக்கெல்லாம் கூட போட்டிருக்கிறாங்க, அதை அவங்க செய்யணும். அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த விவகாரத்தில் சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட நிகழ்வுகள் மிகுந்த மோசமான சம்பவங்கள் நடந்தன. அதையும் எங்களுக்கு அவங்க அவையில் இல்லை, அதனால இருக்கும்போது அது பரவாயில்ல. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி பற்றி தொடர்ந்து நாங்கள் இல்லாத போது அதே நேரத்தில் இல்லை, பிஜேபி மத்திய அரசுல பொறுப்புல இருக்கிறது வேற. அன்றைய விஷயங்களை சார் எதிர்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. இல்ல, நிச்சயமா எதிர்கட்சி பொறுப்பு நான் மறுக்கல. ஆனால் எந்த கட்சியினுடைய பிரதிநிதி இல்லாத போதும் இதே கருத்தை நான் முன் வச்சு இல்லை, அப்படி இல்லை. நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் கடந்த ஒரு 15-20 நாளில் நடந்தது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது. இதையெல்லாம் இந்த இப்போது இருக்கக்கூடிய அரசானது சரியான திசையில் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இப்ப இந்த அரசாங்கம் தவறான முன்னுதாரணங்களை பின்பற்றுறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு கண்டிப்பா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது எப்படி ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒருவருடைய படத்தை வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது, அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள். அது ஒவ்வொரு அரசு விழாக்கள்லையும் முதல்வர் முன்னால் வச்சுக்கிட்டு தான் அதை பேசிக்கிட்டு இருக்காரு. அது கண்டிப்பாக அதை அவங்க செய்யணும். இது இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கும் ஜெயலலிதாவுக்கு ஒன்றும் இது இல்லை, இருந்தாலும் கூட இது சட்டம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கு அவருடைய பேர்ல அரசு சார்பாக 69 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டது, அதற்காக கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள், இது எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. பல எதிர்க்கட்சிகளும் இதை கடுமையா விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. பல எதிர்க்கட்சிகள் வைக்கிட்டோம், எங்களுடைய அரசியல் எதிரிகள் வைக்கிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசு, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை வைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் இந்த அரசு இருப்பதிலே அர்த்தம் இல்லை. நீங்க கட்சியின் சார்பாக செய்யறதுல பிரச்சனை இல்லைங்க. நாங்க ஆட்சியின் சார்பாக செய்வோம், ஆட்சியின் சார்பாக செய்வோம். கட்சி எவ்வளவு செலவு செய்து வேண்டுமானாலும் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அரசாங்க பொறுப்புன்னு வரும்போது இது கேள்விக்குள்ளாகுமா? நிச்சயமா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய படத்தை திறப்போம். இதை எந்த சட்டமும் அதுக்கு தடை இல்லை. இவங்க கற்பனையா புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அரசியல் ரீதியாக அவர் வாழ்ந்த காலத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் இன்றைக்கு அவருடைய படத்தை எதிர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இதில் எந்தவித உண்மை இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் கூட இன்றைக்கு சட்டப்படி அந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு தண்டனை காலமும் 6 ஆண்டும் சேர்ந்ததுக்கு பிறகு தேர்தலில் போட்டியிடலாம், பதவிக்கு வரலாம். அதனால இவங்களை இதோட பதவிக்கே வர முடியாதுன்றது இல்லை. அதனால சட்டம் குற்றவாளின்னு இருக்கிற நேரத்துல இல்ல, அப்ப அந்த 10 ஆண்டுக்கு பிறகு குற்றவாளி இல்லையா? அவர்கள் தண்டனை என்ன சொல்லுது? 10 ஆண்டுகளுக்கு நீங்க நிற்க முடியாது, நீங்க வாக்களிக்க முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன இல்ல? தேர்தல் ஆணையம் தண்டனை காலம் பிளஸ் 6 சட்டங்களை நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா? சட்டத்தின்படியான ஆட்சியா இல்லையா? இன்னைக்கு சட்டத்தின் வழி நடக்கிற ஆட்சியா இல்லையா? இன்னைக்கு இந்தியாவில் சட்டம்ன்றது ஒண்ணு, ஒரே சட்டம் தான். ஒரு சட்டத்தில் குற்றவாளிகளாக தண்டனை பெற்றவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் அரசியல் ஈடுபட்டதில்லையா, பதவிக்கு வந்ததில்லையா? மக்களுடைய வரிப்பணத்திலோட ஆட்சி நடக்கிறது, எல்லோருக்குமான கேள்விகள் இருக்கிறது. அதை நீங்க நியாயப்படுத்த முடியுமா? இந்த கேள்வி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய பதவி காலத்தில் எந்த முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இல்லை, எந்தவித ஊழல் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இல்லை.
அவர்கள் வழக்கே அதுதாங்க. வருவாய்க்கு அதிகமாக வழக்கு என்ன, எந்த செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்க? எந்த செக்ஷன்ல வழக்கு? அது நான் வழக்க பத்தி விவாதிக்க விரும்பல. வழக்கு இல்ல, நீங்க ஊழலே இல்லன்னு சொல்றீங்களா? அது என்ன ஊழல் சட்டப்படி போட்டதனால அவங்க வருவாய்க்கு அதிகமான சொத்து வைத்திருந்தார். அது எப்படி வந்தது? தவறான வழி. அவங்க 136 திரைப்படங்களில் நடித்தவர்கள். அவங்க வீட்டு செருப்பையும் புடவையும் அவங்களுடைய நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்தாங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கிறீங்களா? நான் தான் தீர்ப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தீர்ப்பை எதிர்க்க இதெல்லாம் கணக்கிட்டு ஏற்கவில்லை. மதிக்கிறேன் கணக்கிட்டு இருக்காங்க. குன்ஹா மட்டும் இல்லைங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிமன்றங்களும் பார்த்திருக்காங்க. 30 நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பை நான் ஏற்கவில்லை, மதிக்கிறேன். ஆனா அதே நேரம் இன்றைக்கு மக்கள் மன்றத்தினுடைய தீர்ப்பு அதையெல்லாம் மீறியது. இந்தியாவினுடைய ஜனநாயகம் மக்களுடைய முடிவு. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா தீர்ப்பு நீங்க சொன்ன சம்பவத்துக்கு பிறகு மக்களை தீர்ப்பளித்து உங்களை வாக்களித்து எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆக்கினாலும் சட்டப்படி தவறுனா நீங்க அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவீங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சட்டம், இந்திய சட்டம். நடக்கிற ஆட்சி 6 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தகுதி வருது. அது அன்னைக்கு பேசுங்க, இன்னைக்கு தகுதி இருக்கா இல்லைங்கிற போது இன்னைக்கு இல்லங்கிற நிலையில அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தண்டனை நிறுத்தி வைக்கப்படல, தண்டனை நிறுத்தி வைக்கப்படல. தவறான தகவல் சொல்லாதீங்க. தண்டனை இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு அபேட்டன்ட் இப்ப ஃபைன் இருக்கு. அவர் உயிரோடு இல்லை என்பதனால அவருக்கு இல்லையே தவிர நீங்க இல்ல உங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க தீர்ப்பை முழுமையா படிச்சிருக்கீங்க. 3 பேருக்கு இப்ப முக்கியமான கேள்விங்கிறது பொதுச் செயலாளராக இருக்கிற ஒருவருடைய தண்டனை. அந்த கட்சி அவர் என்ன கேக்குற அடிப்படையா வாக்கே அளிக்க முடியாத ஒருவர். நீங்க கேட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை வைக்கலாம்ன்றதுதான். புரட்சி தலைவி நாராயணன் அந்த கேள்வி அவர் மட்டும் கேட்கல, எல்லா எதிர்க்கட்சிகளும் கேக்குறாங்க. இல்ல தண்டனை இல்ல ஒரு பெரிய ஆளுமையாக ஜெயலலிதா இருந்தார், அவர் மீது மதிப்பு வைத்திருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் சட்ட ரீதியாக அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு இப்படியான ஒரு படத்தை வைப்பது என்பது சட்ட ரீதியாக சரியா? சட்டத்தின் வழி ஆட்சி செய்யும் என்று சொல்வது சட்டத்துக்கு எதிரானது. இந்தியாவில் சட்டப்படி தண்டிக்கப்பட்டவர்கள், குற்றவாளிகளாக தண்டனை பெற்றவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் பல தலைவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கில் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் நீதிமன்றங்கள்ல பெறப்பட்ட தண்டனைகள் வேறு, உச்ச நீதிமன்ற தண்டனை வேறு. எல்லா நீதிமன்றத்துக்கும் சட்ட அந்தஸ்து உண்டுதான். குமார் ஒரு நிமிஷம். அதாவது ஜெயலலிதா அவர்கள் அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற பொழுது குற்றவாளியாக எல்லா ஊடகங்களும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதன் பிறகு குமாரசாமி அவருடைய அந்த உயர்நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்ட போது கூட, மேல்முறையீட்டுக்கு போன போது பல்வேறு சம்பவங்கள் வந்த போது கூட நாம் சொன்னோம், இல்லை அவங்க நிரபராதி, இப்போ அவங்க குற்றவாளி இல்லைன்னு. அப்போ அந்த நேரத்தில் அதை யாரும் சொல்லலை, அதனால தான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு அதை சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நான் குமார், கார்த்திகை செல்வன்லேருந்து அத்தனை பேருமே சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அதே மீறி சட்டம் என்ன சொல்லுது? மக்கள் சொல்லுறாங்க, சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கு. தீர்ப்பு இல்ல மக்கள் தீர்ப்பு வேற, அது சட்டத்திற்கு உட்பட்டதுதான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்று வந்தால் அந்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும். அதுல மாற்றத்தில் நம்ம வழக்கறிஞர் கேட்டு மதிப்பளிக்கிறோம். இல்ல சொல்லல, அந்த தண்டனை காலத்திற்கு பிறகு அவர்கள் அதை இல்லாத நேரத்தில் இதேதான் என்ன பேசணும். குமாரசாமி உங்களை விடுவித்த போது என்ன சொன்னீங்க? அன்னைக்கு குன்ஹா தீர்ப்பை வச்சா பேசணும். அது விடுவிக்கப்பட்டுட்டாங்க. அன்னைக்கு இருந்தது வேற, இன்னைக்கு இருந்தது வேற தானே பேசுறோம். இதே நிலை என்னவோ இல்ல இந்த விஷயத்துல இந்த மாதிரி புகைப்படங்களை வைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால இது இந்த தண்டனைக்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். இப்படி தண்டனைக்கு உள்ளான ஒரு நபரினுடைய படத்தை வைப்பது அப்படிங்கிறது ஒரு சட்டக்கான ஒரு, ஆனா அடிப்படையில் பாத்தீங்கன்னா அரசு நிகழ்வுகளில் யாருடைய புகைப்படங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய விதி. ஆனா அந்த நேரத்தில் மட்டும் அது ஃபாலோ பண்ணிடும். அது பொது விதியாக கடைபிடிக்க வேண்டும். அரசு விழாக்களில் இப்படிப்பட்ட ஒரு நபரை மட்டுமே முன்னிறுத்துவது நிச்சயமாக அது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அதுவும் இப்படி நீதிமன்றம் கூறுவதற்கு பின்பாக வைப்பது நிச்சயமாக ஒரு விமர்சனத்துக்கு உண்டான ஒரு தான். அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரைனா அவங்க பாதுகாக்கணும் ஒரு அவசியம் தான். நேரடியாக சட்டப்பூர்வமாக இதுக்கு ஒரு பேன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
ஒரு அரசு விழாவில் இன்னொரு ஃபோட்டோஸ் வைக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் கிடையாது. ஆனால் மோரலாக அது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதா, அதுவும் நீதிமன்றம் சொன்னதுக்கு பின்பாக சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையாக இருக்குது. இரண்டாவது எனக்கு இன்னொரு கேள்வி எழுது. இப்போ நண்பர்கள் குறிப்பிட்டது போல இதே சட்ட சிக்கலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஈஷா வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க மகாசிவராத்திரி. அந்த இடத்துக்கு வந்துட்டு டெமாலிஷன் நோட்டிங் பெண்டிங்காக இருக்குது. அங்கே முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு, பிரதம மந்திரியும் உட்காந்துட்டு இருக்காரு. இதை இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு அகேன்ஸ்ட் கேஸ் பெண்டிங்காக இருக்கு, கேஸ் பெண்டிங்காக இருக்கு. டெமாலிஷன் நோட்டீஸ் வந்து 2000 கிட்டத்தட்ட கன்விக்ட் தான். 2000 கிட்டத்தட்ட கன்விக்ட் நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணல. குற்றச்சாட்டு இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நியாயமான கேள்வி. ரொம்ப நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் கீழே ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, அக்கா கமிட்டின்னு, ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி. அந்த அக்கா கமிட்டியினுடைய அனுமதி வாங்கி தான் வெள்ளங்கிரி தாலுகாவில் எந்த விதமான கட்டுமானங்கள் வர வேண்டும் என்கின்ற சட்டம் 91 கொண்டு வரப்பட்ட சட்டம். ஈஷா ஃபவுண்டேஷன் 94 அங்கே பல்வேறு விதமான கட்டுமானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 62 கட்டுமானங்கள் இருக்கு. 1,22,000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிருக்காங்க. ஒரு சின்ன பீஸ் கூட அவங்க அனுமதி வாங்கல. அதனால 2012 சொன்னதுதான் ஈஷா சார்பாகவும் இங்க யாரும் இல்ல. ஆனா பிரதமர் வந்திருக்கிறத நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அது நாராயணன் அவர்கள் கேட்டதனால எக்ஸ்பிளைன் பண்றேன். 2012 டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. டெமாலிஷன் நோட்டீஸ், சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சட்டப்படி என்னன்னா அரசு, தமிழக அரசு வந்துட்டு இவை எல்லாமே அன்ஆத்தரைஸ்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓவர். ஸோ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஒரு சார்ஜ் வந்து பூவாயிருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம டெமாலிஷ் பண்ண வேணும், நோட்டீஸ் கொடுத்துறாங்க. அடுத்து இது நடைமுறைப்படுத்த வேண்டும், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அது எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கிற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறோம். அப்போ நீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்கு. இந்த நிலையில் நீங்கள் செல்வது என்பது சட்டப்பூர்வமாக உங்களுக்கு தடையில்லாமல் இருக்கலாம், ஆனால் மாறலா இருக்கு பிரச்சனை இருக்கு. அரசு ஒரு பிரதமர் கலந்திருக்க போது எல்லா போலீஸ்காரங்களும் அங்கே தான் இருக்காங்க. இதே போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் நாளைக்கு அதை இடிக்கணும். இது நடைபெறும். நீங்க அதை இடிப்பீங்களா இல்லையாங்கிறது கோர்ட்டு தான் சொல்லலாம். நீங்க கோர்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி நாளைக்கு இடிக்கணும். நீங்க என்ன ஜட்ஜா? இவங்க சொல்லக்கூடாது. திரு நாராயணன் இல்ல ஒரு வேலிட் கொஸ்டின் என்ன ரைஸ் பண்றாருன்னா, நாட்டினுடைய பிரதம அமைச்சர் வருகிறார், பல மாநில முதலமைச்சர்கள் வர்றாங்க, நிறைய ஆளுநர்கள் இருக்கிறாங்க. இப்படி பெரிய எல்லா முக்கியமான நபர்களும் வருகின்ற ஒரு இடத்துல அங்க அதை விசாரிக்கின்ற அதிகாரிகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களான்ற கேள்வி. அது எப்படி ஆவாங்க? அப்படின்னா எங்கேயுமே போகக்கூடாது. பிரதமரோ அல்லது முதல்வர்களோ எங்கேயுமே போகக்கூடாது. தமிழ்நாடு முதல்வர் கூட எங்கேயும் போகக்கூடாது. அவங்க வீட்டு விட்டு யாரும் வெளியவே போகக்கூடாது. போற வழியில் 1000 பிரச்சனை இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பேசக்கூடிய விஷயங்கள். நீதிமன்றத்துக்கு அவங்க சென்றிருக்கிறாங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு போட்டால் அதை செயல்படுத்த போறாங்க. அது எப்படி நீங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அப்ப நாளைக்கு அது வந்து நீதிமன்றம் தள்ளி அது கூட இல்லைன்ற நான் அது கூட கிடையாது. நான் சொல்வது சட்ட ரீதியாக புகைப்படமோ எந்த விதமான அரசு விழாக்களோ ஜெயலலிதா அவருடைய புகைப்படத்தை வைக்கக்கூடாது சட்ட ரீதியாக இருக்குது. இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? மாறல் சொல்றாரு. நான் சொல்றேன் நான் உங்களுக்கு அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. I will provide all those things. கண்டிப்பா இருக்குது, இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லா செக்ஷன்ல இருக்குது. அவர் ஒரு வழக்கறிஞர் என்பதாலுமே அவர் சொல்றது ஜட்ஜ்மெண்ட் எந்த ஒரு கன்விக்டோட அவர் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்றாரு. ஒரு வழக்கறிஞர் அப்படிதான் பேசுவாரா? கிட்டத்தட்ட விவாதத்துல இல்ல, ஆனால் அது தொடர்பு படுத்தினதால அவர் பேசுறாரு. அது சம்பந்தமா வழக்கு அவங்களும் சந்தேகிச்சுட்டு இருக்காங்க. இல்ல ஒரு சூழலியல் ஆர்வலராக அவர் அந்த கேள்விகளை எழுப்புறாரு. அவர் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார். ப்ராப்ளம் என்னன்னா இவங்க வந்து பூலோக நண்பர்கள்ன்றதால நாங்க பூலோக விரோதிகள் ஆக மாட்டோம். நண்பர்கள்ன்றதால நாங்க பூலோக விரோதிகள் ஆக மாட்டோம். அதனால இவங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க சொல்றதா ரைட்னு ஆர்கியூ பண்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு, அதை பார்த்துட்டு வந்துருவோம். குடியரசுத் தலைவரை பார்த்துவிட்டு சென்னை திரும்பிய திமுகவினுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் பத்திரிகையாளர் சந்தித்தார். அங்கே ஏர்போர்ட்டில் அவருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தான் பார்த்தோம் விமான நிலையத்தில். தொடர்ந்து நம்ம பேசலாம். ஏற்கனவே நம்ம பேசிய அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் கூட இதை பார்க்க முடிகிறது. அவரும் அதே குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறார். திருக்குமார், அதாவது நீதிபதி சர்க்காரியாவினுடைய விசாரணை அறிக்கையை அவர் போய் படித்து பார்த்தாருன்னா ஸ்டாலினுக்கு புரியும். அதில் உறுதிப்படுத்தப்படும். அதில் வந்து லீகல் ஸ்டேட்டஸ் வேணால் வேறு இருக்கலாம். அது அவங்களுக்கு வந்து தண்டனை தருகின்ற அதிகாரம் விசாரணை கமிஷனுக்கு இல்லைன்றதுனால இருக்கலாம். ஆனால் அந்த அறிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
ஆக கருணாநிதி குற்றவாளி, அவருடைய ஆட்சியில் தவறுகள் நடந்தது. அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் நீங்க உச்சநீதிமன்ற இல்ல, தீர்ப்பையும் ஒரே விதத்துல பார்க்க முடியுமா? இல்ல நீங்க அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்ட விஷயத்தையும் நீங்க அந்த அறிக்கையை உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் ஒரு அறிக்கையை நீங்க அந்த நிரபராதின்னா அந்த அறிக்கையை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த அறிக்கையை வந்து செயலெடுக்க வச்சிருக்கணும். ஆனால் அந்த அறிக்கைக்கு உயிர் இருக்கா இல்லையா, லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையா? ஒரு அந்த அறிக்கை கருணாநிதியினுடைய ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இதுக்கெல்லாம் பொறுத்து அந்த மாதிரி தான் நாராயணன் எழுப்பினார், திரு வெற்றிச்செல்வன் எழுப்பினார். இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கு. நான் சொல்றது இது வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை குற்றவாளி என்று சொன்னால் சர்க்காரியா கமிஷன் அறிக்கைப்படி கருணாநிதி குற்றவாளி, கருணாநிதி ஊழல் செய்தார், அதை ஏற்றுக்க சொல்லுங்க. இல்ல அவங்க திமுக இல்ல, திரும்ப நான் வந்து அவர்களுக்கான கருத்துக்களை நம்ம சொல்ல முடியாது. அவங்களையும் வச்சுட்டு இதை பத்தி விவாதிக்கலாம் நிச்சயமா. இல்ல அவர்களையும் வைத்துக்கொண்டு இதை பத்தி நிச்சயமா விவாதிக்கலாம். அதுவும் மாற்றப்படவில்லை, அதை மாற்றி இருந்தாங்கன்னா இவங்க நீதிமன்றத்துக்கு போய் ரெண்டையும் ஒப்பிடுறதே அந்த அறிக்கை தவறுன்னு சொல்லி இல்ல, ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறதே சரியா இருக்க முடியுமா? அந்த அறிக்கை என்ன லாஜிக்ல சொல்லுங்க. அந்த அறிக்கை இருக்க அந்த இட் இஸ் நாட் a conviction against a person. அது வந்து சசிகலா என்கின்ற ஒரு தனிநபரை பற்றி மட்டும் இல்லை, ஜெயலலிதா என்கின்ற தனிநபரை பற்றி மட்டும் இல்லை. அந்த ஆட்சி 1991 96 வரலும் ஊழல் ஆட்சி நடைபெற்றது என்பதற்கான சான்று தான் அந்த தீர்ப்பானம். அதுக்கு யூ ஓவ் எக்ஸ்பிளனேஷன், யூ ஓவ் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும். அதற்கு நீங்க முன்னுதாரணம் பின்னுதாரணம் தேடுவது என்பது வருங்கால சந்ததியை நீங்கள் இழிவுபடுத்துவது போல ஆகும். திரு வெங்கடேஷோடைய கருத்தையும் கேட்டலாம். இல்ல என்னன்னா அடிப்படையில் இவங்க வெற்றி பெற்று வந்தது ஜெயலலிதாவுடைய முகத்தை வைத்துக் கொண்டுதான். ஸோ இப்போ இன்னைக்கு அந்த ஜெயலலிதாவுடைய முகம் என்பது மீண்டும் 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 காட்டப்பட வேண்டும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் பேசுறாங்க. இப்போ இதுக்கு இந்த லீகல் ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல தார்மீக அடிப்படைங்கிறது ஏற்கனவே கிடையாது. இந்த தார்மீக அடிப்படை பேசுறதே ரொம்ப தவறான ஒரு, ஏன்னா அந்த மாதிரியான இடத்துக்கு போயிருந்தோம்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கே நம்ம வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ தார்மீகம்னு வேண்டாம். ஆனால் சட்ட ரீதியாக மட்டுமே பார்க்கும்போது சட்ட ரீதியாக இதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்ன? இப்போ சில இவர் வந்து இல்லை அப்படிங்கிறாரு, சில இடங்களில் கண்டிப்பாக இருக்கு. நான் படித்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கன்விக்டனுடைய படத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. இது வந்து அரசாங்கத்தை வைத்து செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு. அதை நம்ம ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது தவறு, இதை செய்திருக்க கூடாது. ஆனால் இந்த மாதிரியான அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, அவங்க தான் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய இப்போ பெரிய ப்ராப்ளம்னா ஒரு நம்பிக்கை டெஃபிஷியன்சி ஒன்று இருக்கு, ஒரு நம்பிக்கை பற்றாக்குறை ஒன்று இருக்கு. என்ன, இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தை முழுமையான மக்கள் அரசாங்கமாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னும் போது யாரோ ஒருத்தருடைய முக்கியமாக அவருடைய தலைவருடைய முகத்தை வைத்துக் கொண்டு தான் ஆட்சியை நடத்த வேண்டும். இது வந்து ஏதோ அதுலதான் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவரை சொல்லி நீங்க வாக்களித்து இப்ப வாக்கு கேட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த தீர்ப்புக்கு பிறகு பொது தேர்தல் போறதுதான் சரிங்கிற மாதிரியான இன்னொரு பக்கம் பல எதிர்க்கட்சிகளும் அப்படியே ரெண்டு பக்கமுமே மிக முக்கியமான தலைவர்கள் இன்றைக்கு செயலற்று போய்விட்டார்கள் அப்படின்னும் போது நீங்க ரெண்டு பேருக்குமே இல்லாத போட்டியில தான் முழுசா வந்திருக்கு. இப்ப இந்த பக்கம் நீங்க திரு கலைஞர் அவர்கள் இன்றைக்கு செயலற்று இருக்கலாம். இந்த கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, வாக்களித்ததுங்கிறது இவங்களே தொடர்ந்து சொல்றது இது எல்லா வாக்குகளும் ஜெயலலிதா அவர்களுக்காக வந்தது, அவரால கிடைச்ச வாக்குகள் அப்படிங்கும் போதுதான் அவர் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு புதிதாக ஆட்சி அமைக்க வேண்டும் ஒரு அது உண்மை. ஆனா சட்ட ரீதியாக இதுக்கு 5 ஆண்டுகள் இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்திற்கு 5 ஆண்டுகள் இருக்கிறது. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். சட்ட ரீதியாக 5 ஆண்டுகள் இருக்கின்றன, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா எங்க வாக்கு வந்து கேட்டபோது 2 பெரிய தலைகள் தான் வாக்குகளை கேட்டார்கள். அப்போ இன்றைக்கு அந்த 2 பேருமே இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு தரம் வந்து வாக்கு கேளுங்க அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதுதான் நீங்க வந்து இதை கலைச்சிட்டு நீங்க திருப்பி கேளுங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அம்மா அவர்களுடைய படத்தை வைப்பதை பற்றி திரு நாராயணன் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சில கருத்துக்களை சொன்னார்கள். சட்ட ரீதியாக அவர் படத்தை வைக்கக்கூடாது என்று எந்த இடத்திலும் இல்லை. அவர் பூவுலகின் நண்பர் அவர் சொன்னதை போல ஒரு சில குறிப்பிட்ட வரைமுறைகள் இருக்கிறதே ஒழிய இந்த நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து எதுவும் இல்லை. அதே போல ஒருவர் இறந்ததற்கு பின்னாலே ஒரு தீர்ப்பு வருகிற பொழுது இறந்தவரை பற்றி முதலில் விமர்சிப்பது அவ்வளவு செயல் அல்ல. இல்ல ஒரு நிமிஷம், அதுல ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. திரு ஸ்டாலினும் அதை முன்வைத்தார், திரு நாராயணனும் முன்வைத்தார். எல்லோருமே சொல்றது என்னன்னா, அவருடைய ஆளுமைங்கிறது வேற, தனிப்பட்ட அவருக்கான அபிமானங்கள்ங்கிறது வேற. ஆனால் உச்சநீதிமன்றம் அவர் உயிரோடு இருந்தபோது அவருக்கான தரப்பு நியாயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அவருடைய வழக்கறிஞர்களுடைய வாதங்களை முடித்து அதற்கு பிறகு தீர்ப்பு ஏற்கனவே ரிசர்வ் செய்யப்பட்டது. அதற்கு இடையில அவருடைய மறைவு வந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லுது, தீர்ப்புல ஒட்டுமொத்தமாக இதை ஏதோ தனிப்பட்ட இந்த இவர் ஒரு 4 பேர்ல இவர் ஒருத்தருக்கு தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லல, முழு பொறுப்பையும் அங்கிருந்து தான் தொடங்குது. அந்த இடத்துல தான் இந்த கேள்வி. அதாவது இப்ப வந்து ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார்,
அதுக்கப்புறம் அப்பீலுக்கு அந்த நீதிபதி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான தீர்ப்புகளை எழுதியிருப்பார். ஆனால் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சில நேரத்தில் ஸ்ட்ரெச்சர்ஸ் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சில ஜனாதிபதிகள், சில பிரைம் மினிஸ்டர்ஸு, சில மினிஸ்டர்ஸு அவங்க நிறைய செயல்களை செஞ்சுருப்பாங்க. அதில் 1-2 தவறுகளை வந்து கோர்ட்டுக்கு வந்து சுற்றி காமிச்சிருக்கலாம். அப்போ ஒரு இறந்த ஒரு தலைவரை பற்றி நம்ம முடிச்சிடறேன். இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம பேச முடியல. ஒரு அமைச்சர் தவறு செய்தார் அல்லது ஒரு ஜனாதிபதி தவறு செய்தார், அந்த கன்க்ளூஷன் வேறு. அதே நீதிபதியே வெளியில வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நிகழ்ச்சியிலையோ அல்லது அவர் நடத்துகிற ஒரு அமைப்பிலேயோ ஒரு தவறு செய்தால் அது வேறு. ஆனால் தீர்ப்பாக எழுதிய பிறகு தீர்ப்பு தான். அது வந்து நீங்க குமாரசாமி தவறு செய்தார்ன போது நம்ம அப்படி சொன்னோமா, அதுல கணக்கு தப்பா இருக்கு அப்படின்னு சொன்ன போது அது இப்ப தீர்ப்பு இல்லைன்னு நம்ம சொன்னோமா இல்லையா? அன்னைக்கு நம்ம வந்து அதை ஏற்றுக்கொண்டோம். அப்ப அதே மாதிரி இப்ப இருக்கிற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இல்லை அப்படி இல்லை. அதாவது ஒருவருடைய செயலை வந்து ஒரு மறைந்த தலைவருடைய பார்வை, மறைந்த தலைவர் மேலே இருக்கிற நம்ம பார்வை எப்படி இருக்கணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் வியூ. அவங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான செயல்களை இந்த நாட்டுக்கு செஞ்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு இடத்துல வந்த அன்னைக்கு அவங்க இல்ல நீங்க தீர்ப்பு வந்த சொல்ற ஹோலிஸ்டிக் வியூ ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற எந்த தலைவர்களுக்கும் இல்லையே. கொண்டாடினது யாரு, இனிப்பு கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற அந்த இடம் தான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இல்லத்தில் இந்த கொண்டாட்டங்கள் நடந்ததா இல்லையா? கண்டிப்பா. அவர்கள் இல்லத்திற்கு முன்னதாக அதை செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கண்டிச்சீங்களா? யாரு நீங்க கண்டிச்சீங்களா? இன்னைக்கு தான் சொல்றாரு, இன்னைக்கு தான் திரு கே.சி. பழனிசாமி சொல்றாரு இதெல்லாம் திமுகவினர் செய்ததுன்னு. இத்தனை நாட்களாக இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போது யாருமே இதை சொல்லல. இவ்வளவு காரணங்களை கண்டுபிடிச்சு இன்னைக்கு தான் நம்ம சொல்றோம். எனக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்குது சொல்றதுக்கு. அதே மாதிரி நீங்க சட்டமன்றத்தில் எடுத்தீங்கன்னா இதே நிகழ்ச்சிகள்ல அவரு இப்ப புதிதாக யார் இவங்க தான் செஞ்சாங்க அவங்க தான் செஞ்சாங்க. அதே மாதிரி நீங்க சட்டமன்றத்தில் எடுத்தீங்கன்னா இதே அவர் ஸ்டாலின் அவர் எதுக்காக அன்னைக்கு வந்து அசெம்பிளியில் அவ்வளவு சீன் போடுறாருன்னு சொல்லி தெரியல. நம்பிக்கை வாக்கெடுப்பு நான் திரும்ப சொல்றேன். அவங்களுடைய கட்சியில இருந்து இங்க பிரதிநிதிகள் இல்ல. நம்ம அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு இப்ப நான் திரும்பி போய் டிஃபெண்ட் பண்ண முடியாது. நம்ம அவங்க இருக்கும்போது நிச்சயமாக இதை பத்தி பேசலாம். இன்றைய விவாதத்துக்கு வரலாம். சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு. அதாவது வந்துட்டு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு கன்விக்ஷன் ஒரு ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு கைட்லைன் ஒன்று இருக்குது. அரசு விளம்பரங்களில் நீங்கள் வந்து யாருன்னு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற போனால் போதும் சீஃப் மினிஸ்டரும் கொடுத்தாங்க. அது இப்போ பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது. விளம்பரங்கிறது வேறு, விழா எடுக்கிறதுங்கிறது வேறு. நான் சொன்னதை வந்துட்டு ஒரு மிஸ்இன்டர்பிரேட் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். விழா எடுப்பது நீங்கள் யாருக்கு வேணா எடுத்துக்கலாம். அது வந்து அரசனுடைய ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஆனால் விளம்பரம் மட்டும் இல்லை. திரு நாராயணன் உள்ளிட்டவர்கள் சொல்றது அங்கே நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சருடைய அறையில் இவங்களுடைய புகைப்படத்தை வைத்து அந்த சிக்கல் அங்கே தான் வருது. அதாவது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் வந்துட்டு ஒன்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்க யாரோட போட்டோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் அப்படி தான் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசு அலுவலகங்களில் நீங்க யாரோட புகைப்படங்கள் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் போட்டோ மட்டும் தான் வைக்கணுங்கிற கைட்லைன்ஸ் இருக்கு. தமிழக அரசினுடைய இடத்துல இருந்து கேள்விக்குள்ளாங்கன்னா அதுதான் இல்லை. ஆனால் மதம் சார்ந்து இந்த புகைப்படங்கள் வைக்கக்கூடாதுங்கிறதுக்கான தனியார் ஜீவோ இருக்கு. ஆனால் அரசியல் தலைவர்களுடைய புகைப்படங்கள் வைக்கலாமா வேண்டாம் என்பதற்கான தெளிவான ஒரு ஜியோஸ் இல்ல. பிரச்சனை அதுதான். இப்போ அடிப்படையில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு இதுவுமே தனித்தனியாக எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இருக்கணும், பியூரோக்ரசி தனியாக இருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் தனியாக இருக்கணும், பிரஸ் தனியாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்குள்ள இன்டர்ஃபரன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த இன்டர்ஃபரன்ஸ் எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சரியான வரையறை இல்லை. அதை தான் மொராலிட்டி அப்படிங்கிறோம். அந்த பவரை நீங்க எப்படி பயன்படுத்துங்க சுதந்திரமா செயல்பட விடுறது அப்படிங்கிறது. இப்போ பிரதமர் ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது காரணமாகவே தீர்ப்பு மாறிவிடுமா இல்லை அதிகாரிகள் மாறிவிடுவாங்க கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி, நியாயமா இருக்கலாம். ஆனால் நடைமுறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இந்த ஆணையை வந்துட்டு அமல்படுத்த வேண்டிய அதிகாரம் படைத்தவர் லோக்கல்ல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கமிஷனர், டவுன் கண்ட்ரி பிளான்ல ஒரு அதிகாரி. அவர் லோக்கல் இன்ஸ்பெக்டர் பந்தோபஸ்து வாங்கிட்டு போய் அதை போய் இடிக்கணும். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க இந்த சூழ்நிலையை. இதுதான் கேட்கறோம். பனிஷ் பண்ணலையாங்க? எனக்கு புரியல. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து கேட்கிற கேள்வி டவுன் பிளானிங் ஆபீசர் ஈசா யோகா மையத்தை இடிக்கிறது பத்தி அவர் கேக்குறாரு. அதுதான் நீங்க உடனே இல்ல நான் வந்து உங்களை தாக்குறதுக்காக சொல்லல. நான் சொல்றது ஒரு ஹை ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முதல்வரையே இந்த மாதிரி செய்யும் பொழுது இல்ல அதற்காகத்தான் வழக்க வந்து அவங்க பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நீங்க இதே ஹை அபிஷியல்ஸ் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இல்ல இங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி தான் மாத்துனது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு 108 ஹாஸ்டல் ஆனாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கன்னா ஒரு பிரதமரோ அல்லது முதல்வரோ யாருமே எங்கேயுமே போக முடியாது. ஆனா குற்றச்சாட்டுகள் இருக்கிற இடத்துல இல்ல. நான் இது வந்து குற்றச்சாட்டு ஏன் நீங்க ஒரு பிரச்சனை உருவாகுற குற்றச்சாட்டு சொல்லுங்க. குற்றச்சாட்டுனா வெறுமனே குற்றச்சாட்டு இல்ல. அவங்க வழக்கு கூட எப்படி சார்? வழக்கு கூட எப்படி? வழக்கு என்பது வந்து அவர் குற்றவாளின்றது இல்ல. வழக்கு தானே போட்டிருக்காங்க.
அது அவர் வழக்கு விசாரணைக்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இருக்கட்டும். அதனால இல்ல அந்த இல்ல கிளாரிஃபிகேஷன் அதனால அந்த அப்படி பார்த்தா எத்தனையோ கேஸ்ல குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு மேல்முறையீடு பண்றாங்க. சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். அதாவது வந்துட்டு இந்த வழக்கு மற்ற வழக்கு வேறுபடுத்தி நீங்க பார்க்க வேண்டும். அதாவது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்ல தான் இறுதியான ஒரு முடிவு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வந்துட்டு இதை வேற வழியில இடிச்சே தீரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு எதிராக நியாயமா ஈஷா தான் அவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கணும், அவங்க போகல. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரிவிஷனை மட்டும் ஃபைல் பண்ணிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வச்சிருக்காங்க. அதோட பெண்டிங்காக இருக்குது, அதுவும் 3 வருஷமா பெண்டிங்காக இருக்குது. அப்போ அதுங்கேயும் ஸ்டே கிடைக்கல. ஸ்டே கிடைச்சி நிறுத்தி வைக்கலன்னா அப்போ என்னன்னா ஒரு இது இறுதியாகி விட்டதுன்னு சொல்றேன். ஆனா எக்ஸிக்யூட் பண்ணாத போது இதுல கேள்வி நீங்க வந்து பிரதமர் கலந்து கொள்றதை பத்தி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல அவர் இருக்காரு. ஈஷா தரப்பு விளக்கத்தை சொல்றதுக்கு அவங்க இல்ல. அதுக்கும் சேர்த்து திரு நாராயணன் பதில் சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமான்னு எனக்கு சொல்ல வரேன். ஊடக நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம், நீங்க நீதிபதிகள் எல்லாம் ஆக வேண்டாம், நீங்க வழக்கறிஞராக இருங்க, அவ்வளவுதான். ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில வெகுவாக சமூக வலைத்தளங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கிற கேள்விங்கிறது, இன்னைக்கு வந்து நெடுவாசல்ல மக்கள் போராட்டம் நடக்கிறது, வறட்சி அப்படின்னு ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. இது குறித்தெல்லாம் பிரதமர் ஏதாவது சொல்லியிருக்கலாம் தமிழகத்துக்கு வரும்போது. ஆனால் அவருடைய வருகை என்பது தனிப்பட்ட நிகழ்வுகளாகவே அமைஞ்சிருது. ஏற்கனவே கெயில் பிரச்சனை வந்த போதும் கோயம்புத்தூர்ல வந்தாரு, பேசினார். ஆனா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணல. இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணலாமேங்கிற எதிர்பார்ப்பு இல்ல. அவர் வந்திருக்கிறது அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் வந்திருக்கிறார். அதனால அவரை பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த நெடுவாசல் பொறுத்தவரையில நீங்க சப்ஜெக்ட் நெடுவாசல் மட்டும் இல்ல, வறட்சிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வறட்சி. முதல் முறையாக நம்ம மரணங்களை பார்க்கிறோம், தற்கொலைகளை பார்க்கிறோம். இப்படியான விஷயங்கள் வரும்போது நீங்க சொல்ற யுனைடெட் இந்தியாங்கிற அந்த கான்செப்ட்ல நிச்சயமா பிரதமருக்கு இத பத்தி அவர் சென்றிருக்கிற நோக்கத்தை வந்து நீங்க திசை திருப்பி. நான் அப்படி கேட்கவே இல்லை, அது ஏன் போறான்னு கேட்கல. வரும்போது இதை பத்தியும் பேச முடியும் தானே. அது எப்போ பேசணுமோ கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா அதற்கு உண்டான விஷயம் இப்ப நெடுவாசல்லே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை பத்தி நம்ம பேசலாம், அதை விரிவா நம்ம பேச போறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த போராட்டத்தின் மையமாக இப்போது மாறி இருக்கின்ற இந்த நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற திட்டத்திற்கு எதிரான எதிர்ப்புகள் வலுத்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் மக்களுடைய பிரச்சனைகளை, கவலைகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் பாதிக்காத வகையில தான் இந்த திட்டம் என்பது செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற கருத்தை முதலமைச்சர் முன்வைக்கிறார். அவர் சொல்வது இந்த திட்டம் நிறுத்தப்படும் என்கிறாரா அல்லது பாதிக்காத வகையில் இது செயல்படுத்தப்படும் என்கிறாரா? சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு